ஈஸியாக சோயா வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் சோயா எடுத்து சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷம் வச்சு 2 டைம் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு வெடிச்சோடனே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா பீன்ஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குண்டாவில் சோயா பீன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. சோயா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. லைட்டாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.